உள்தாள். அப்பொழுது ஆசாரியனாகிய இல்கியாவும் அகீகாமும் அக்போரும் சாப்பானும் அசாயாவும் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உள்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவரிடத்திற்கு போய் அவளோட பேசினார்கள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளிலெல்லாம் காட்டியிருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகளின் மேலும் வரப்பண்ணுவேன். அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியினால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள். கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய், நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன். ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்களிடையில் சேர்த்துக் கொள்ளுவேன். நீ சமாதானத்தோட உன் கல்லறையில் சேர்வாய். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை சொல்லுங்கள் என்றாள். இந்த மறு உத்தரவை அவர்கள் போய் ராஜாவுக்கு சொன்னார்கள். கர்த்தரிடத்தில் விசாரிப்பதற்காக யோசியா தன்னுடைய முக்கியஸ்தர்கள் சிலரை அனுப்புகிறான். அவருடைய பெயர்கள் 2 ராஜாக்கள் 22, 12, 14 ஆகிய வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசியா ராஜா அனுப்பின 5 பேரும் உள்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவரிடத்திற்கு போகிறார்கள். இவள் அர்காசின் குமாரனாகிய திக்வாவின் மகனான சல்லூம் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரனுடைய மனைவி. பழைய ஏற்பாட்டு காலத்திலும் புதிய ஏற்பாட்டு காலத்திலும் ஒரு சில ஸ்திரீகள் கர்த்தருக்காக ஊழியம் செய்திருக்கிறார்கள். மீரியாம் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் இருந்து வழி நடத்துவதற்கு உதவியாயிருந்தாள். நான் உன்னை எகிப்து தேசத்தில் இருந்து வரப்பண்ணி அடிமைத்தன வீட்டில் இருந்த உன்னை மீட்டுக்கொண்டு மோசே, ஆரோன், மீரியாம் என்பவர்களை உனக்கு முன்பாக அனுப்பினேன். மீகா 6:4. தெபோராள் இஸ்ரவேல் புத்திரரை நியாயம் விசாரித்தாள். இப்போது உள்தாள் யோசியா ராஜா அனுப்பின பிரதானிகளுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறாள். இவள் சல்லூம் என்பவனுடைய மனைவி. இவள் ஒருவனுக்கு மனைவியாக இருப்பதினால் கர்த்தருடைய தீர்க்கதரிசியாக இருப்பதில் தடை எதுவும் இல்லை. விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாய் இருக்கிறது. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது எப்போதுமே கிருபை உள்ளவராய் இருக்கிறார். பரிசுத்த வேதாகமம் ஜனங்களுக்கு கிடையாத காலத்திலே கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மீது இறங்கி அவர்கள் மத்தியிலே தம்முடைய தீர்க்கதரிசிகள் அநேகரை அனுப்புகிறார். தீர்க்க தரிசனம் குறைந்து போன போது கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு பரிசுத்த வேதாகமத்தை தாராளமாய் கிடைக்க பண்ணுகிறார். யோசியா ராஜாவுக்கும் அவனுடைய அரமனையில் இருக்கிற பிரதானிகளுக்கும் உள்தாளை பற்றி தெரிந்திருக்கிறது. உள்தாளின் புருஷன் சல்லூம் என்பவன் யோசியாவின் அரமனையிலே வேலை பார்க்கிறவன். அவன் வஸ்திரசாலைக்கு விசாரிப்புக்காரனாயிருக்கிறான். ஓசியா ராஜாவின் பிரதானிகள் உள்தாளின் வார்த்தைகளை நம்புகிறார்கள். அவளுடைய வாயிலிருந்து சத்தியமான வார்த்தைகள் புறப்பட்டு வரும் என்று விசுவாசிக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தை உள்தாளின் வாயில் இருக்கிறது என்று நம்பி அவர்கள் அவளிடத்தில் வந்திருக்கிறார்கள். உள்தாள் யோசியா ராஜாவுக்கு அருகாமையில் இருக்கிறாள். அவள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே குடியிருக்கிறாள். இந்த குடியிருப்பு பகுதி யோசியா ராஜாவின் அரமனைக்கு அருகாமையில் இருக்கிறது. உள்தாள் ஸ்திரீகள் மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தீர்க்கதரிசனமாய் சொல்லி ஊழியம் செய்து வந்தாள் என்று யூதருடைய பாரம்பரிய சரித்திரம் சொல்லுகிறது. 2ஆம் வகுப்பு என்பதற்கு எருசலேமின் அரமனையை ஒட்டியுள்ள 2ஆம் வரிசை தெரு அல்லது 2ஆம் வரிசை கட்டிடங்கள் என்று பொருள் கூறலாம். உள்தாள் எருசலேமின் 2ஆம் வகுப்பிலே அரமனைக்கு அருகாமையிலேயே குடியிருப்பதினால் அவள் அரமனையில் உள்ள ஸ்திரீகள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை அதிகமாய் செய்து வருகிறாள். யோசியா ராஜா அனுப்பின பிரதானிகள்
உல்தாளை சந்தித்து அவளிடத்தில் நியாயப்பிரமாண புஸ்தகம் கண்டுபிடிக்கப்பட்டது பற்றி பேசுகிறார்கள். அப்போது உல்தாளுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. உல்தாள் அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவர்களிடத்தில் நீங்கள் போய் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்று சொல்லி அவர்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறாள். உல்தாள் தீர்க்கதரிசியின் பாஷையில் பேசுகிறாள். தீர்க்கதரிசிகள் சுயமாய் பேசாமல் கர்த்தருடைய வார்த்தைகளை பேசுவார்கள். உல்தாளும் யோசியா ராஜாவின் பிரதானிகளை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறாள். கர்த்தருக்கு முன்பாக யூதா தேசத்தின் ராஜாவாகிய யோசியாவும் சாதாரண மனுஷனாகவே இருக்கிறான். உல்தாள் கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும்போது ராஜாவின் பிரதிநிதிகளை நோக்கி, உங்களை என்னிடத்தில் அனுப்பினவரிடத்தில் நீங்கள் போய் சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். கர்த்தர் யூதா தேசத்திற்கும் எருசலேம் நகரத்திற்கும் தம்முடைய நியாய தீர்ப்பை நியமித்து வைத்திருக்கிறார். என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உல்தாள் ராஜாவின் பிரதானிகளிடம் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்போது, இதோ யூதாவின் ராஜா வாசித்த புஸ்தகத்தின் வார்த்தைகளில் எல்லாம் காட்டி இருக்கிற பொல்லாப்பை நான் இந்த ஸ்தலத்தின் மேலும் அதன் குடிகள் மேலும் வரப்பண்ணுவேன் என்றும், அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளின் கிரியைகள் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறே தேவர்களுக்கு தூபம் காட்டினபடியால் என் உக்கிரம் இந்த ஸ்தலத்தின் மேல் பற்றி எரியும், அது அவிந்து போவது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றும் யோசியா ராஜாவுக்கு சொல்லச் சொல்லுகிறாள். கர்த்தருடைய உக்கிரம் யூதா தேசத்தின் மீதும் எருசலேம் நகரத்தின் மீதும் பற்றி எரிந்தாலும் கர்த்தருடைய கிருபையும் இரக்கமும் யோசியா ராஜாவின் மீது வந்து தங்கியிருக்கும். கர்த்தர் யூதா தேசத்திற்கு தம்முடைய உக்கிர கோபத்தை வெளிப்படுத்தும் போது தம்முடைய கிருபையையும் இரக்கத்தையும் யோசியா ராஜாவுக்கு வெளிப்படுத்துகிறார். உல்தாள் ராஜாவின் பிரதானிகளை நோக்கி, கர்த்தரிடத்தில் விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதாவின் ராஜாவினிடத்தில் நீங்கள் போய் நீர் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் என்று சொல்லி யோசியா ராஜாவுக்கு சொல்ல வேண்டிய கர்த்தருடைய வார்த்தைகளை அவர்களுக்கு சொல்லுகிறாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது யோசியா ராஜாவின் இருதயம் இளகிற்று. அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். கர்த்தர் யோசியாவின் ஒவ்வொரு காரியங்களையும் அறிந்து வைத்திருக்கிறார். நான் இந்த ஸ்தலத்திற்கும் அதன் குடிகளுக்கும் விரோதமாக அவர்கள் பாழும் சாபமும் ஆவார்கள் என்று சொன்னதை நீ கேட்டபோது உன் இருதயம் இளகி நீ கர்த்தருக்கு முன்பாக உன்னை தாழ்த்தி உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் உல்தாள் மூலமாக யோசியாவுக்கு தம்முடைய செய்தியை சொல்லுகிறார். உல்தாள் யோசியா ராஜாவின் பிரதானிகளை நோக்கி, ஆகையால் இதோ நான் உன்னை உன் பிதாக்கள் அண்டையில் சேர்த்து கொள்ளுவேன், நீ சமாதானத்தோடே உன் கல்லறையில் சேர்வாய், நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறாள். கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் வார்த்தைகளை கேட்டபோது யோசியா ராஜாவுக்கு பயமும் திகிலும் உண்டாயிற்று. அவனுடைய இருதயம் நடுங்கிற்று. யோசியா கர்த்தருடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறான். அவன் கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறான். கர்த்தருடைய கோபத்திற்கு வெகுவாக பயப்படுகிறவர்கள் அவருடைய கோபத்தின் உக்கிரத்தை அதிகமாய் உணரமாட்டார்கள். கர்த்தருடைய உக்கிரத்திற்கு பயப்படுகிறவர்கள் அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துவார்கள். கர்த்தருக்கு முன்பாக தங்களை தாழ்த்துகிறவர்கள் கர்த்தருடைய கிருபையையும் இரக்கத்தையும் மனதுருக்கத்தையும் பெற்றுக்கொள்வார்கள். கர்த்தருடைய கோபம் யூதா தேசத்தின் மீதும் எருசலேம் நகரத்தின் மீதும் வந்திருக்கிறது. கர்த்தர் எருசலேம் நகரத்தை வெறுத்து விடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேலை தள்ளிவிட்டது போல யூதாவையும் தள்ளிவிடுவேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய உக்கிரம் யூதா தேசத்தின் மீதும் எருசலேம் நகரத்தின் மீதும் பற்றி எரியும், அது அவிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நிறைவேறும். ஆனாலும் கர்த்தர் யோசியாவுக்கு தம்முடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். நான் இந்த ஸ்தலத்தின் மேல் வரப்பண்ணும் சகல பொல்லாப்பையும் உன் கண்கள் காண்பதில்லை என்று கர்த்தர் யோசியாவுக்கு சொல்லுகிறார். எருசலேம் அழிந்து போவதற்கு முன்பு யோசியா மரித்து போவான். எருசலேம் நகரத்தின் அழிவை யோசியாவின் கண்கள் காண்பதில்லை. கர்த்தருடைய கோபத்தினாலே எருசலேம் நகரத்திற்கு பொல்லாப்பு வரும்போது யோசியாவோ கர்த்தருடைய கிருபையினாலே பரலோகத்திலே வாசம் பண்ணுவான். அங்கே அவன் கர்த்தருடைய மகிமையை காண்பான். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம்
கிடைத்திருக்குமே, அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. எபிரெயர் 11:15-16. யோசியா சமாதானத்தோட தன்னுடைய கல்லறையில் சேருவான் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் யோசியாவை அவனுடைய பிதாக்கள் அண்டையில் சேர்த்துக் கொள்வதாகவும் வாக்கு பண்ணுகிறார். உல்தாள் யூதா தேசத்தை குறித்தும் எருசலேம் நகரத்தை குறித்தும் யோசியா ராஜாவை குறித்தும் கர்த்தருடைய வார்த்தைகளை ராஜாவின் பிரதானிகளிடத்தில் சொல்லுகிறாள். அவர்கள் யோசியா ராஜாவினிடத்தில் போய் உல்தாள் தங்களிடத்தில் சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுகிறார்கள்.